ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலேயே பசங்க 2 பேருமே கிளப்பி அவங்க அப்பா கூட ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறேன்ல. இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எழுந்தேன். 5:30க்கு எழுந்ததுனால என்னால் காலைல மேக்ஸ் கூட பார்க்க முடியல. சரி, ஃபஸ்ட்டு தமிழ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 3rd இயல் 3வது இயல் படிக்கிறேன். 2 இயல் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 அன்றைக்கி கரெக்டாக ஒரு இயல் படிச்சுட்டேன். நவம்பர் 2 அன்றைக்கி 2வது இயல் படிச்சுட்டேன். இன்றைக்கி நவம்பர் 3 இல்லைங்களா, அதனால் 3வது இயல் படிக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இயல் முடிக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய டார்கெட். ஓகேங்களா. நிறைய பேர் எப்படி தமிழை நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்கள் நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க தெரியும் நீங்கள் எந்த மாதிரி படிப்பீங்க அப்படின்ட்டு. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை 2 நாள் படித்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் போய் சேவ் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே அவங்க நல்லா மெமரி பவர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு வாட்டி ரீட் பண்ணால் போதும். நீங்கள் எந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இல்லை ஆவரேஜாக படிக்கிறவங்களா அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வைஸ் போங்க. ஏன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, நிறைய டைம் இருக்குது நம்மளுக்கு. ஓகேங்களா. ஒரு வாட்டி ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் எதுவும் ஆக போகிறதில்ல. நமக்கு அந்த விஷயம் நிறைய தெரிஞ்சுக்க தான் போகுது. அதனால் நீங்கள் தமிழ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவுட் சோர்சஸ் படிக்கணும் அப்படின்ட்டு எடுத்தோடனே அவுட் சோர்சஸ்க்கு போகிறீங்க. அது தப்புங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிங்க. A to Z, அதாவது 6th-லேருந்து 12th வரலும் இருக்கிற நம்மளுடைய நியூ புக்லேயே நிறைய சிலபஸ் கவர் ஆகும். அதை நீங்கள் படிங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 50-50 வச்சுக்கோங்களேன். 50 கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க, 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சோர்சஸ்க்கு போகிறாங்க. நீங்கள் எடுத்தோடனே அவுட் ஆஃப் சோர்சஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 11-12 புக்கு இருக்குது. அதை நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் முடிக்கலாம் இல்லைங்களா. எல்லாருமே கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் கேட்குற கொஸ்டினை போட்டுருவாங்க நல்லா படிக்கிறவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை நல்லா படிங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்தே போங்க, சின்ன ஸ்டாண்டர்ட்லேருந்தே போங்க. நம்ம எப்படி இப்போ 6வது படித்து 7வது படித்து அதுக்கப்புறம் தானே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் ஹையாக மாறணும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தமிழ் பார்த்தீங்கன்னா 6th புக்கிலேருந்து போங்க. 6th ஃபஸ்ட்டு டேர்ம் முடிங்க, 2nd டேர்ம் முடிங்க. ஒரு ஸ்டாண்டர்டு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி நீங்கள் யூடியூப்லேயே போடுங்களேன். 6th ஃபுல் டெஸ்ட்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணி படிங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் வைஸ் போகணும். இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எங்கே இருக்கும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இணை எழுத்து, சுட்டெழுத்து, மயங்கொலி எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா அப்படியே தெரிஞ்சிடும். இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும், 6th இருக்கும், 10th இருக்கும் அப்படின்றது நமக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் வந்துடும். அப்புறம் நம்ம போய் யார்கிட்டே கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு பக்கம் செல்ஃபாக ஸ்டடி பண்ணாலுமே ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படிச்சுக்கிட்டே போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரியாது இல்லைங்களா நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றது. ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம சேர்ந்து ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், இவ்வளோ தப்பு பண்ணுறோம், இந்த ஏரியாவை இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதுலாம் தெரியும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸை பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுற சேனல் பேர் என்னதுன்னு கேட்குறீங்க. நான் மேக்ஸ் பேசிக் கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்களா. அந்த சேனல் பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பை ER தங்கமுத்து சேனல். ஓகேங்களா. இது தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி GSக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டோபா அகாடமியை தான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தமிழ் பார்த்தீங்கன்னா நான் செல்ஃப் ஸ்டடியும் பண்ணுவேன், அவங்க கொடுக்குறதையும் படிப்பேன். அவங்க பார்த்தீங்கன்னா 5 ஷெடியூலுக்கு ஒரு யூனிட் தான் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நோட்ஸ் எதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கணுமோ அதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுங்க. எதெல்லாம் புக்குலேயே படிக்க முடியும், மார்க் பண்ணி படிக்க முடியுமோ அதை மட்டும் புக்குலேயே படிங்க. ஓகேங்களா. உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் இல்லைங்களா. நான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. ஆனால் பார்க்கவே மாட்டுறாங்களே. ஒரு 100 பேர் 50 பேர் பார்த்தா கூட அது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் வீடியோ போடுறேன். அதுக்காக நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை பார்த்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கே இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நான் லைவ் வீடியோ போடுறேன். எப்படி நான் படிக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. எப்போ லைவ் வீடியோ வரும் அப்படின்றதையும் நான் போஸ்ட் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும்